ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ டாக்னோஸ் எடுத்தவங்களோட 8th எபிசோட் பார்க்க போகிறோம். லாஸ்ட் என்ன பார்த்துருந்தோம், நம்ம ஒயிட் ஹேர் பார்ட்டியோட பையன் எப்படியா இருந்திருப்பான்னு நம்ம சோஃபியோட ஹெல்ப்பால் சூப்பராக கண்டுபிடிச்சிருப்பாங்க. 8th எபிசோட் எனக்கு ரொம்பவே ஃபேவரட் ஆனது. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங்ஸ்லேயே நம்ம ஹேண்ட் தாத்தாவை தான் காட்டுறாங்க. அவங்க ஃபுல்லாக ஏஷியன் காலத்து ட்ரெஸ்லாம் போட்டுட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் உட்காந்துருக்காரு, ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. அடுத்த சீன் என்னென்னலாம் அவங்களோட அசிஸ்டன்ட் வந்து சொல்லிட்டு போகிறாங்க. ஐயோ டே, எனக்கு கரெக்டான டைமுக்கே விட மாட்டேங்கிறான்ட்டு அவரும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. அடுத்த சீனை வந்து கூப்பிட்றாங்க. நம்ம ஹேண்ட் தாத்தாவை கூப்பிடலான்ட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் கழுத்தில் ஏதோ ஒரு பெண்ணு மாதிரி குத்தி அவர் அங்கேயே இறந்து போய் கிடக்காரு. இது பயங்கரமாக நியூஸ் ஆகிடுது, சோஷியல் மீடியாலாம் உடனே பரவிடுது. இதை வந்து நம்ம பிளாக் ஹேர் பார்ட்டி, ஒயிட் ஹேர் பார்ட்டி எல்லாரும் அங்கேருந்து ஃபோனில் பார்க்குறாங்க. வைன் தாத்தா தான் நியூஸில் பார்க்குறாரு அவரோட ஃபோனில். பார்த்துட்டு நம்ம ஹேண்ட் தாத்தா இறந்துட்டானா, இது நம்பவே முடியல அப்படின்னு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாரும் வந்து போலீஸு, டிடெக்டிவ் எல்லாருமே ஃபுல்லாக வந்து ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. கேஸ் என்னென்னு விசாரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எப்படி இறந்துருக்காங்க அப்படிலாம் பார்த்தா கழுத்தில் ஏதோ பெண் மாதிரி குத்தி இருக்குது. ரொம்ப பரபரப்பாக பார்த்துட்டு இருக்காங்க. அச்சோ ஹேண்ட் தாத்தா இறந்துடுறாரா, செம ஆக்டர் ஆச்சு அப்படின்னு பார்த்தா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் தாத்தா நடந்து வந்துட்டு இருக்காங்க. யார் இறந்து போயிட்டா அப்படின்னு கேட்டால் ஹேண்ட் தாத்தா இறந்து போயிட்டாங்க. டேய் நான் இங்கே இருக்கேன்டா டே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா ஹேண்ட் தாத்தாவுக்கு டூப்பா போட்டிருப்பாங்கல்ல, அவர் தான் இறந்து போயிருக்காரு. நம்ம ஹேண்ட் தாத்தாவை டிடெக்டிவ் கூப்பிட்டு போய் விசாரிச்சிட்ருக்காங்க. இது உங்களுக்கான ஸ்கெட்ச் தான், நீங்கள் மிஸ் ஆகிட்டீங்க, அவர் இறந்து போயிட்டுருக்காரு. ஸோ நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நாங்கள் யார் கல்ப்ரேட்னு கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு யார் சஸ்பெக்டாவது இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹேண்ட் தாத்தா எங்கேருந்துடா ஆரம்பிக்கிறதுன்னு திருத்துன்னு முழிக்கிறாரு. ஏன்னா இவர் வந்து அவர் நடிக்கிறாங்க இல்லையா ட்ராமாவில், ஹீரோ கூட சண்டை போட்டிருப்பாங்க, அப்புறம் டேரக்டர் கூட சண்டை போட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லீசன் தாத்தா மூஞ்சில் தண்ணி ஊற்றுனது, இதை விட மோசம் அந்த ஹேண்ட்ஸப் பாய் இருக்கான ரெஸ்டாரண்ட்டில், அவன்கிட்ட கூட ஓவர் அட்வான்டேஜாக பேசியிருப்பாரு. அப்புறம் நம்ம ஒயிட் ஹேர் பார்ட்டி, பிளாக் ஹேர் பார்ட்டி, வைன் தாத்தா எல்லாரையும் யோசிச்சு பார்த்துட்டு எல்லார்ட்டையும் பிரச்சனை பண்ணியிருக்குமே, யார் இதை செஞ்சான்னு எனக்கே தெரியலையே, நிறைய பேர் இருக்காங்க சார் அப்படிங்கவும், சரி விடுங்க நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி வச்சிடுறாங்க. வீட்டுக்கு போகலாமேன்ட்டு போனால் கேபினில் ஏறலான்ட்டு போகிறாரு. பார்த்தா அந்த இடத்துல கேபினில் டைன்னு எழுதியிருக்கு. ரொம்ப பயந்து போயிடுறாரு, யாரோ நம்மளை தூக்க போகிறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. நடந்து போனால் எங்கே பார்த்தாலும் அவருக்கு பயமாக இருக்குது, யாரை பார்த்தாலும் பயமாக இருக்குது அவருக்கு. அந்த மரண பயம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பயந்துட்டு போயிட்டுருக்காரு. கிளாஸ் உடச்சிட்டு இருக்காங்க ஒருத்தவங்க, மாஸ்க்லாம் போட்டு அதை பார்த்து பயப்படுறாரு. லெஃப்ட்டில் என்ன ஒருத்தன் ஹெல்மெட் போட்டு வந்து நிற்கிறான், அவனை பார்த்து பயப்படுறாரு. ஆக்சுவலி அவனை பார்த்தா எனக்கு பயமாக தான் இருக்குது. அவன் முன்னாடி ஹேண்ட் தாத்தா முன்னாடி போனால் அவனும் போகிறான், பின்னாடி வந்து அவனும் வரான். அப்புறம் எந்திரிச்சு வெளிலே நான் லிஃப்ட்டே வேணான்ட்டு ஓடியே வெளில வந்துடுறாரு. அடுத்த சீனே நம்ம லீசன் தாத்தா தான் காட்டுறாங்க. அவருக்கு முதுகு பயங்கரமாக பிடிச்சிக்கிச்சு போல். என்னடா சவுண்ட் வருதுன்னு பிளாக் ஹேர் பார்ட்டி உள்ளே போய் பார்த்தா அவருக்கு பயங்கரமாக முதுகு பிடிச்சிக்கிட்டு அவரை நேராக கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க. சரி எங்கே இந்த ஹேண்ட் பையன், அவன் தான் சாகலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வைன் தாத்தா அவருக்கு ஃபோன் பண்ணி பார்த்தா பக்கத்துலேயே ஏதோ ரிங் ஆகிட்டு இருக்கேன். என்னடா இந்த சைடு ரிங் ஆகிட்டு இருக்கே அப்படி சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா காட்டுனா அங்கே அவர் படுத்துட்டு இருக்காரு. பயந்து போய் வந்து அட்மிட் ஆகிட்டார் போல். அப்புறம் ஹேண்ட் தாத்தோட பொண்ணு இதெல்லாம் கேள்விப்பட்டு நேராக பார்க்குறதுக்காக வந்துடுறாங்க. வந்து பயங்கரமாக அழுது அப்பா இப்படி ஆகிட்டே அப்படி சொல்லி அழுதுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. பக்கத்தில் லீசன் தாத்தாவையும் பார்த்து உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்குது, என்ன ஆச்சு, முதுகு பிடிச்சிச்சானே ஃபுல்லாக நலம் விசாரித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா லீசன் தாத்தாவோட பையன் ஸ்டாக்கர் இருக்கான் இல்லையா, அவன் வரான் நேராக அப்பாவை பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு. அவருக்கு முதுகு பிடிச்சிட்டு இல்லை சரின்ட்டு வந்து வெளில காட்ஸ்லாம் நிற்கிறாங்க. பெர்மிஷன் கேட்டுட்டு பார்க்கலாமேன்னு கண்ணாடி வழியாக எட்டி பார்த்தா உள்ளே வந்து ஃபியான்சி நின்றுட்டு இருக்காங்க. கல்யாணத்தில் விட்டுட்டு வந்துட்டாங்க இல்லையா ஹேண்ட் தாத்தா பொண்ணு, அவங்க நின்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு செம்ம ஷாக் ஆகிடுது. ஐயோ இவ மட்டும் பார்த்தானா பெரிய பிரச்சனை ஆயிடுமேனு வேகமாக ஓடிடுறாங்க. ஆக்சுவலி இதை வந்து அவங்களும் எட்டி பார்த்துடுறாங்க. அவங்க நேம் வந்து ஜியான். அவங்க எட்டி பார்த்துட்டு வேகமாக ஐயோ இது அவங்கள மாதிரியே இருக்கே அப்படி சொல்லிட்டு நேராக ஸ்டாக்கர் துரத்திட்டு ஓடி வந்து பிடிச்சிடுறாங்க ஒரு வழியாக. அந்த இடத்துல யாருமே இல்லை, ஸ்டெப்ஸில் 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. செம்ம அடி போட்டு அடிக்கிறாங்க, கல்யாணத்தில் என்னை விட்டுட்டு ஓடிட்டேன் அப்படி சொல்லிட்டு. அவரும் வந்து புரிஞ்சுக்கோ ஜியோன், நான் வந்து காரணமாக தான் ஓடினேன், என் மேலே தப்பெல்லாம் இல்லை, நான் உனக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்ககிட்ட மறைக்க விரும்பல அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணிக்கிறாங்க. இன்னும் ரொம்ப மிஸ் பண்ண ஜியோன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஸ்டாக்கர் என்ன பண்ணுறேன்னா இதெல்லாம் போயிட்டு ஹீரோயின் அம்மா இருக்காங்க இல்லையா ஃபஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட், அவங்கள்ட்ட போயிட்டு உண்மையெல்லாம் சொல்லிடலாம் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அட பாவி டேய், அதுக்காக ஒரு பொண்ணை விட்டுட்டு ஓடி வந்திருக்கியாடா கல்யாணத்துலேருந்து அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், எனக்கு ஒரு பொண்ணு இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் விட்டு ஓடி வந்துட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு உடனே நம்ம ஹீரோயினோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று புரிஞ்சுக்கோ லீடங், அது வந்து என் பொண்ணு, உன் பொண்ணு இல்லை, நீ என் டேஸ்ட்டும் கிடையாது, தயவுசெய்து போய் அவங்களே கல்யாணம் பண்ணிவிட்டு போய் உன் லைஃப்பை பாரு, நான் என் லைஃப்பை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் அங்கே வந்து நம்ம ஜியோமி இருக்காங்க. ஜியோமும் அவங்களும் 2 பேரும் சேர்ந்து ஸ்டாக்கரும் சேர்ந்து 2 அப்பா கிட்டேயும் சாரி கேட்டுட்டு அங்கேயே டேரா போட்டுறாங்க. நைட் ஃபுல்லாக ஒரு ஜாலி ரொமான்ஸ் தான். கட்டில் கடையில் கீழே படுத்துக்கிறாங்க. மேலே வந்து இவங்க 2 பேரும் பெட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில் ஏதோ சவுண்ட் கேட்டுட்ருக்கு. பார்த்தா யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து சமைச்சு ஃபுட்லாம் எடுத்துகிட்டு வந்து 2 தாத்தாக்கும் கொடுத்துட்ருக்காங்க. பேசுகிறத பார்த்து எங்கேயும் இந்த வாய்ஸை கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு தூக்க கலக்கத்திலே வந்து அவர் ஏந்திரிக்கிறாரு. ஸ்டாக்கர் ஏந்திரிச்சு நல்லா உத்து பார்த்தா ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்டு
பார்த்து செம்ம ஷாக் ஆகி கத்திடுறாரு. பக்கத்தில் ஃபியான்சே ஜியோமி இருக்காங்களா, அவங்களுக்கு தெரியாது இவங்க தான் அவங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லிட்டு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டாக்கரை வந்து கண்ணை காமிச்சு வெளில வா அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்புறம் வெளில போயின்னா 2 பேரும் ஒரு ஹோட்டலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலி நான் இந்த இடத்தெல்லாம் விட்டுட்டு போயிடலான்னு இருக்கேன். நான் வேலையை விட்டு போகணுன்னா அவங்க என்கிட்ட காசு கேட்குறாங்க. அட்வான்ஸாக ஒரு $10,000 எனக்கு தேவைப்படும், உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவர் என்கிட்ட இருக்கிற காசே இதாமேன்னு சில்லற காசு எடுத்து வைக்கிறாரு. சரி எனக்கு காசு வேணும், எப்படியா இருந்தாலும் உங்கள் தாத்தாவுக்கு என் பொண்ணு பேத்தி முறை தானே, அவர்கிட்ட சொல்லி ஏதாவது அரேஞ்ச் பண்ண முடியுமா அப்படிங்கும்போது இல்லவே இல்லை, எங்கள் அப்பா கிட்ட கேட்க முடியாது, நானே ஏதாவது ட்ரை பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு அவர் வேலை பார்க்குறது இல்லையா ஒரு ரெஸ்டாரண்ட்டு, அங்கே போயிட்டு அவங்க ஓனர்கிட்ட அட்வான்ஸ் ஏதாவது கிடைக்குமாங்கும்போது அவர் செம்மையாக திட்டி விட்டுறாரு. கொண்டு வேண்டா உன்னை, வேலையே சரியாக பார்க்குறது இல்லை, இதில் அட்வான்ஸ் வேறையா அப்படி சொல்லிடுறாரு. என்ன பண்ணுறதுனே தெரியல நம்ம ஸ்டாக்கருக்கு. அடுத்த சீனே ஹேன் தாத்தாவை தான் காட்டுறாங்க. அவர் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு இருக்காரு. யாரும் வந்து அவங்களை கூப்பிட்றாங்க. அவர் பயந்து போயிடுறாரு. நான் இல்லை அப்படி சொல்லிட்டு. யாருன்னு பார்த்தா ஒரு லேடி வந்திருக்காங்க. வந்துட்டு எப்படி இருக்க ஹேன், நல்லா இருக்கியா, உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படி சொல்கிறாங்க. நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோயினும் வராங்க. என்னடா இது ஷாக்கு மேலே ஷாக்காக இருக்குது அப்படின்னு இருக்குது. அந்த லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, ஹேன் தாத்தா இருக்கார் இல்லையா, இவர் தாம்மா என்னோட ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு சொல்லி அவங்க பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க. அதாவது நம்ம ஹீரோயின் அம்மாட்ட. அவங்க 2 பேரையும் கலாய்ச்சிட்டு நம்ம ஹீரோயின் வேலைக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஸ்டாக்கர் இருக்கான் இல்லையா, நைட் நேரத்தில் அவங்க அப்பா கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லிடுறான். அப்பா சரி ஒன்று இருக்காங்களா, அவங்க தான் என் பொண்ணு, அவங்க தான் அவங்களோட பேத்தி, இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படி இப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் சொல்லி ரொம்ப புலம்பிட்டு இருக்காங்க. இதை வந்து ஹேன் தாத்தா கேட்டுறாரு. அடப்பா விடே, உனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, ஒரு பொண்ணு வச்சுக்கிட்டு தான் என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன் நேற்று அவ்வளோ டைலாக் விட்டியா, உன்னெல்லாம் என்ன பண்ணுறது பாருன்னு 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஸ்டாக்கருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நைட் ஃபுல்லாக அப்படியே போயிடுது. மார்னிங் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் கீழவே ஒரு பெஞ்ச், ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்காரு. மார்னிங் தூக்க கலக்கத்தில் எழுந்திரிச்சு உட்காந்துருக்காரு. அதில் ஏதோ வாய்ஸ் கேட்குது. என்னடான்ட்டு அப்படியே திரும்பி பார்த்தா பின்னாடி ஹேன் தாத்தாவும் அந்த ஹீரோயினோட அம்மாவோட அம்மா ஒரு லேடி இருக்காங்களா அவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. என்னடா இவங்க வந்து இங்கே பேசிகிட்டு இருக்காங்களே, நம்ம இப்படி மாட்டிக்கிட்டோமே இங்கேன்னு அவர் முழிச்சிட்டு இருக்கும்போது அவங்க 2 தாத்தாக்கிட்ட அந்த லேடி என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஹேன் இங்கே பாரு ஹேன், நீ தான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ், நீ தான் என்னோட லாஸ்ட் லவ் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் கல்யாணமும் பண்ணிக்கல, லவ்வும் பண்ணல அப்படிங்கிறாங்க. உடனே ஹேன் தாத்தா அப்போ அந்த பொண்ணுங்கிறாங்க. ஆமாம் அது நம்ம பொண்ணு ஹேன் அப்படிங்கிறாங்க. சரியான ஷாக் ஆகிடுது பின்னாடி உட்காந்துட்டு இருக்க ஸ்டாக்கருக்கு. ஏன்னா அவரோட ஃபர்ஸ்ட் லவ் செகண்ட் லவ் ரெண்டுமே ஹேன் தாத்தாவோட பொண்ணு. இதுவே அதால் தாங்க முடியல. அடுத்து நேராக போயிட்டு சரி அப்பாவையாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லீசன் தாத்தாவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா ரூமில் ஃபர்ஸ்ட் லவ் செகண்ட் லவ் ரெண்டும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஜியோமி என்ன சொல்றாங்கன்னா, என்னோட ஃபியான்சிக்கு ஆல்ரெடி பொண்ணு இருக்கான், அவர் ஏற்கனவே ஒரு லவ் பண்ணி பொண்ணு இருக்கான், என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோயினோட அம்மாவும் இன்னும் அவங்கள லவ் பண்றியா நீ அப்படின்னு கேட்கறதுக்கு, ஆமா ஸ்டில் நான் அவங்கள லவ் பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் அவங்கள ஏற்றுக்க முடியுமா என்னன்னு தெரியல. இதை கேட்டோன்னே நம்ம ஸ்டாக்கருக்கு ரொம்ப குண்டை தூக்கி போட்ட மாதிரி இருக்கா. ஐயோ இப்படி சொல்றாளே இவ அப்படி சொல்லிட்டு நேராக போய் படிக்கட்டில் அழுதுட்டு உட்காந்துருக்காரு. அங்கே பார்த்தா ஒரு கிளீனிங் லேடி க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு அம்மான்னுட்டு இருக்காங்க. யாரை பார்த்துட்டு அம்மா இருக்க, நல்லா கொண்டு திறந்து பாரு அப்படிங்கும்போது, ஆமா இது எல்லாமே போய், அப்போ அதுவும் போய், இதெல்லாம் கனவு அப்படி சொல்லிட்டு வேகமாக போய் நிற்கிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹேன் தாத்தா அந்த பொண்ணு இருக்காங்க பார்த்தியா, என்னோட அம்மா அப்புறம் ஃபியான்சி 2 பேரையும் கூட்டிகிட்டு வராங்க. எல்லாருக்கிட்டையும் காமிச்சு அந்த லேடியையும் கூட்டிகிட்டு வந்து, இவங்க தான் என்னோட ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்டு, இதுவும் என் பொண்ணு தான், இவங்க 2 பேரும் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்குறாங்க. யார்கிட்ட, நம்ம ஸ்டாக்கர்கிட்டே. அவருக்கு தாங்கிக்கவே முடியல. ஹேன் தாத்தாவும் அதெல்லாம் வெல்கம் பண்ணுறாரு. இவர் தாங்கிக்க முடியாமல் அங்கேருந்து ஓடி போயிடுறாரு. ஏன் அழுதுட்டு இருக்காரு. அப்புறம் அழுதுட்டு திரும்பி வந்து நம்ம ஜியோமி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஜியோமி என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டில் என்ன மிஸ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாங்க ஸ்டாக்கர்ட்ட. ஆமாம் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஜியோமின்னு கிஸ் பண்ணுற மாதிரி போகிறாங்க. ஜியோமி செம்ம இடிச்சு மூக்குலேருந்து ரத்தம் வர அளவுக்கு இடிச்சு விட்டுறாங்க. அவர் அழுதுட்டு ஓடுறவர் தான், அதோட ஆளை காணும் போயிட்டார் அவர். அடுத்த சீனே நம்ம ஸ்டாக்கர் காட்டுறாங்க. பீச்சில் உட்காந்து பயங்கரமாக குடிச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஒரு கர்ச்சீஃப் எடுத்து மூக்கு தொடக்கலாம் அப்படின்னு சொல்லி துடைக்க போகிறாரு. அது காதில் பறந்து போய் கடலில் இருந்துருது. ஐயோ என் ஜியோமி கொடுத்த கர்ச்சீஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேகமாக போயிட்டு கடலுக்குள்ளே போயிட்டு இறங்கி எடுக்க போகிறாரு. பார்த்தா அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக தண்ணி நிறையா இருக்குது போல். நல்லா மாட்டிக்கிறாரு. நீச்சல் தெரியாமல் தத்தளிச்சிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு வந்து அவங்கள காப்பாற்றி வெளில கூட்டு வந்து உட்காந்து, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, தற்கொலைலாம் பண்ணிக்கக்கூடாது, என்ன தான் இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கணும், எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பூஸ்டப் பண்ணி விட்டு அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. ஆமாம் என் பொண்ணு சொல்லிட்டா, நான் வந்து இதை ஃபேஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு அவரும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக போகிறாரு. நம்ம பொண்ணுக்கு ஹீரோயினுக்கு மட்டும்தாங்க இன்னும் எதுவுமே தெரியல, மற்ற எல்லாருக்குமே எல்லாம் தெரிஞ்சிச்சு. அதுவும் ரொம்ப காமெடியாக தெரிஞ்சிச்சு. அடுத்த சீனே நம்ம ஹேன் தாத்தாவை காட்டுறாங்க. நம்ம லீசன் தாத்தா வந்து ஃபுல்லாக கேட்டுட்ருக்காரு. அவருக்கு இன்னும் வேலை இருக்கு இல்லையா, இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்ல,
யார் அந்த ஹேண்ட் தாத்தாவோட டூப்பை கொலை பண்ணது அப்படி சொல்லிட்டு ஸ்பாட்டு என்ன நடந்துச்சு எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த இடத்துக்கு போயிடுறாங்க நம்ம சோஃபியை கூட்டிகிட்டு. அங்கே போய் பார்த்தா தாத்தாக்கிட்ட பேசின பையன்கிட்டலாம் விசாரிக்கும் போது யார் யாரெல்லாம் இருந்தா எப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு அந்த இடத்துல போயிட்டு ஒரு ஐஸ்காரங்க இருக்காங்க, அவங்கள்ட்டையும் போயிட்டு விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி 2 மணிக்கு நான் தான் ஐஸ் விற்றேன், அப்போ தான் இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரம் 2 பூனையும் ஒரு தெரு நாயும் வந்து நிற்கிறாங்க. 2 பேரும் சோஃபி கேட்டுட்டு இருக்கான், டேய் ஒழுங்கா என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கன்னு. அவனுங்க 2 பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா திருன்னு முடிச்சிட்டு இருக்காங்க. நாங்கள் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி தரோம் சொல்லுங்கடா அப்படிங்கவும் சரி ஓகே சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது வந்து என்ன நடந்திருக்குன்னு இப்போ தான் ரியலாக காட்டுறாங்க. என்ன ஆயிருக்கும்னா இந்த நாய்க்குட்டி இருக்கான்ல தெரு நாய்க்குட்டி, அவன் என்ன பண்ணியிருக்கான்லாம் போய் நின்றுட்டு இருக்கான். ஹேண்ட் தாத்தா அந்த டூப் உட்காந்துருக்காருல அவர் பக்கத்தில் ஏதோ எலும்பு துண்டு மாதிரி ஏதோ கடந்துருக்கு. அதை பார்த்துட்டு சரி சாப்பிட்லாமே அப்படின்னு போகும்போது மேலே அந்த கேட்டு பையன் பார்த்துட்டு டேய் நான் சாப்பிட்ணுண்டா அது எந்து அப்படி சொல்லி 2 பேருக்கும் சண்டையாயிருக்கு. டக்குன்னு கேட்டு குதிச்சு அந்த ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டு தூக்கிட்டு ஓடிடுறான். ஓடி போயிடுறவும் நம்ம நாய்க்குட்டியும் என்ன பண்ணிடுறான், துரத்திட்டே போகிறான். பயங்கர சண்டையாயிடுது 2 பேருக்கும், செம்ம சேசிங் ஆகிடுது. அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த நாகி பையன் ஒரு சுவிட்சை போட்டு விட்டு ஓடிடுறான். அப்போ வந்து ஒரு ஃபேன் ஆக்டிவேட் ஆகி திரும்பி சுற்ற ஆரம்பிச்சிடுது. அதுவும் நம்ம ஹேண்ட் தாத்தா டூப்புக்கு நேராக சுற்றிட்டு இருக்குது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய டூல்ஸ்லாம் இருக்குது, ஆணி மாதிரி நிறைய இருக்குது. அதையும் ஃபுல்லாக இடிச்சு விட்டு போயிடுறாங்க. அது என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்பீடில் போயிட்டு ஃபோர்ஸாக நேராக போயிட்டு நம்ம ஹேண்ட் தாத்தாவோட டூப்பில் வந்து சக்குன்னு குத்திடுது. அங்கேயே அவர் ஸ்பாட் அவுட் ஆயிருக்காரு. இதுதான் நடந்துச்சு. ஆக்சுவலி இவர் யாரும் கொல்லலைங்க, இது வந்து ஒரு ஆக்சிடென்ட். அதுவும் 2 திருட்டு கூட தான் பண்ணியிருக்குதுங்க. வந்து நம்ம ஹேண்ட் தாத்தா ஃபுல்லாக விசாரிச்சுட்டு நம்ம ஹீரோயினுக்கு சொல்லிடுறாங்க. சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஐயர் இருக்காங்க பார்த்தீங்களா டிடெக்டிவ், அவர்கிட்ட போயிட்டு சிசிடிவிலாம் கலெக்ட் பண்ணி எங்கெங்கே வீடியோஸ்லாம் இருக்கோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அவர்கிட்ட காமிக்கும்போது இது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு தெரிஞ்சுது. இதுக்கு மேலே என்ன விஷயம்னா அந்த டிடெக்டிவோட குரூப்பை அந்த போலீஸ் குரூப் எல்லாரையும் அவங்க ஹெட் வந்து செம்மையாக ப்ரெஷர் பண்ணியிருப்பாரு, பயங்கரமாக திட்டிருப்பாரு. எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு கூட தெரில, 10,000க்கு மேலே சஸ்பெக்ட் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பயங்கர ப்ரெஷர் பண்ணியிருப்பாரு. இவர் அதை யோசிச்சு பார்த்துட்டு டே இது ஒரு ஆக்சிடென்ட்டா, சரி விடு நானே போய் ஹையர் ஆஃபீஸர்கிட்ட சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு தெரியும்பா நீ இப்படி தான் பண்ணுவேன்னு, என்னை எங்கேயுமே வளர விட்டுற மாட்டியே அப்படின்னு சொல்லி அவங்க முறைச்சி பார்த்துட்டு இருப்பாங்க. அடுத்த சீன் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் வந்திருக்கும். நேராக போய் பார்த்தா பேனர்ஸ்லாம் சரியில்லை நிறைய இடத்துல அப்படி சொல்லிட்டு உடஞ்சி விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி கால் வந்திருக்கும். போய் பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ இருக்காங்க பார்த்தீங்களா ஹேண்ட்ஸப் பையன், அவன் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு இருக்கான். என்னப்பா நீ வந்து இங்கே நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சிரிப்பாங்க. இல்லை இந்த பக்கம் வந்தேன் அப்படி இந்த வேலையெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு போகலாமே அப்படி சொல்லிட்டு வந்துட்டேன்னா அவன் ஃபுல்லாக தப்பாக சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே ஹீரோயினுக்கும் தெரியுது நம்மளை பார்க்க தான் வந்திருக்கான் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்படியே போயிடுறாங்க. அடுத்த சீனே நம்ம பிளாக் ஹேர் பாட்டியை தான் காட்டுறாங்க. அவங்க கோயிலில் போயிட்டு பயங்கரமாக விழுந்து கும்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஒயிட் ஹேர் பாட்டி போயிட்டு என்னடி ஆச்சு இப்படி கும்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பார்க்கக்கூடாத ஒன்று பார்த்துட்டேன், எனக்கு அதுவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா நம்ம லீசன் தாத்தாக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து முதுகு பிடிச்சிருக்கும் இல்லையா, அதை இவங்க தானே தூக்கிட்டு வந்திருப்பாங்க. என்ன ஆயிருக்கும் பார்த்தா இவங்க போய் பார்த்தப்ப லீசன் தாத்தாவோட பேண்ட் அவுந்திருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு அவங்களால தாங்கிருக்க முடியாது. பேக் சைடை பார்த்துட்டு இவங்களுக்கு அந்த ஷாக்லேருந்து மீண்டு வரதுக்காக இங்கே கோயிலில் வந்து உளுந்து புரண்டுட்டு இருக்காங்க. அடுத்த சீனே லீசன் தாத்தா ஹேண்ட் தாத்தாவை காட்டுறாங்க. 2 பேரும் போய் அந்த டூப் இறந்து போயிருப்பா இல்லையா, அதுக்கு வந்து மரியாதை செலுத்திட்டு வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் தாத்தா கேட்குறாங்க, அப்போ யாரா என்னோட காரில் டைன்னு எழுதி வச்சது அப்படின்னு. அவங்களுக்கு தெரியல, ஆனால் நமக்கு காட்டுறாங்க. ஒரு குட்டி பையன் என்ன பண்ணியிருக்கான்னா பக்கத்தில் ஒரு போர்டை பார்த்துட்டு பேஸ்மெண்ட்டை பார்த்துட்டு அவன் இதில் கிறுக்கி வச்சுட்டு போயிருக்கான். அதை பார்த்துட்டு தான் இவர் செம்மையாக பயந்துருக்காரு. இந்த எபிசோட் முடியுது. அடுத்த ட்விஸ்ட் எல்லாம் நாளைக்கு பார்க்கலாம். டாடா பை பாய்.